ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெயிட் லாஸ்க்கான வீடியோ. டே 15 தான் இன்றைக்கி. 100 டேஸில் ஒரு 15 டேஸை க்ராஸ் பண்ணிட்டேன். மார்னிங் ஒரு 6 o'clock போல் வேக்கப் ஆகிட்டு வெயிட் செக் பண்ணேன். 64.25. நேற்று 64.30 இருந்தது. ஸோ ஒரு 5 grams கம்மியாக இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஜீரா வாட்டர் குடிச்சிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே ஜீரா வாட்டர் தான். டெய்லியுமே ஜீரா வாட்டர் தான் ஃபுல்லாக இதில் போட்டு வச்சுட்டு அதே தான் குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா அதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகுது. கிளைமேட்டும் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஜீரா வாட்டர். அதே நம்மளுக்கு சம்மர் சீசனாக இருந்தால் அப்போ ஹாட் வாட்டர் குடிக்க மாட்டேன். நார்மல் வாட்டர்லேயே குடிச்சிப்பேன். இப்போ நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால தான் இனிமேட்டு ஃபுல்லாகவே இந்த ஜீரா வாட்டர் தான் குடிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அது முடித்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா உப்புமா தான் செஞ்சுருந்தேன். ரவா உப்புமா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், ஒரு பொடி. அப்புறம் கார சட்னி. அது முடித்ததுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் ஸ்நாக்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸு ஒரு ஆரஞ்சும் ஒரு பிளாக் ட்ரை கிரேப்ஸும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இதுவும் நல்லது தான். பிளாக் ட்ரை கிரேப்ஸ் நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கு இதுவாகும், ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை டெய்லி எடுத்துக்கலாம், நல்லது தான். மார்னிங் ஒரு 1 hour வாக்கிங் போயிட்டேன். 1 hour வாக்கிங் போனதில் ஒரு 6000 ஸ்டெப்ஸ் நடக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் லஞ்ச் எடுத்துக்கல. பொரியல் மட்டும் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். கேரட் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். அது மட்டும் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீக்லி 1 or 2 times ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டைமில் வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் இல்லைனா ஃப்ரூட்ஸ் மட்டும். வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது நல்லது தான். அதனால் நம்ம காய்களை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் ஃபுட்டில். ஸோ அப்போது ஒரு நாள் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட காய் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம் கூட. அதுவும் நல்லது தான் உடம்புக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் பசித்த மாதிரி இருந்தது. அதனால் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டேன். சுகர் போடாமல், எதுவுமே நாட்டு சக்கரை எதுவுமே போடலை. காஃபி தூள் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா காஃபி குடித்தாலுமே வெயிட் போடும். அதனால் காஃபியுமே அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த டைமில். நான் மட்டும் கொஞ்சம் எப்போது நம்மளுக்கு கிரேவிங்ஸ் வருதோ அந்த டைமில் மட்டும் குடிச்சிக்கலாம். ஏன்னா காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இருந்தவங்க உடனே நிறுத்த முடியாது. அதை நிறுத்தினா அது காஃபி நம்மளுக்கு அந்த மைண்டில் தோண்டிகிட்டே இருக்கும். அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். கிளாஸை கொஞ்சம் குட்டியாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு அதை சுகர் போடாமல் காஃபி தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன். நைட் டின்னருக்கு சேமியா தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன்.